சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா ஒரு நிமிஷம். சார் மகா, ஒரு லோன் விஷயமா பேங்க் மேனேஜர் கிட்ட பேசணும். நீ தானே இத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருந்த. உன்னையும் கூட்டிட்டு போக சொல்லி நான் தான் சொல்லியிருக்கேன். அஸ்வின் கூட போயிட்டு வந்துருமா? சரிங்க சார். இப்போ வருவேன்ல, வா. வெரி நைஸ். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. டிகிரி முடிச்சோடனே பிஸ்னஸ் பண்ணுங்கிற பெரிய கனவோட லோன் கேட்டு வந்திருக்கீங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக நல்லதாக இருக்கு. இன்ஃபேக்ட் சூப்பராக இருக்கு. உன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களாம் வாழ்க்கையில் மேலுக்கு வரணும். அதுக்கு ஒரு அண்ணன் நான் என்ன பண்ணணுமோ அதை நான் செய்கிறேன். நான் கேட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் மட்டும் கொடுத்துரு. நான் கொடுத்துறேன். நான் மேனேஜர்கிட்ட பேசி எப்படியாவது இந்த லோனை உனக்கு வாங்கி தரேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாபு, இங்கே வாயே ஒரு நிமிஷம். ஓகே சார். சொல்றா. இவரு மிஸ்டர் பாபு. ஹாய் சார். அவரோட ஃபோன் நம்பரை வாங்கிக்கோ. சரிங்க சார். லோனோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத அப்பப்போ ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ஓகே சார். பாபு ஹெல்ப் பண்ணுறா. சரி, நோட் பண்ணிக்கப்பா. 89. ஓகே சார். தேங்க்யூ சார். சரி சார், ரொம்ப நன்றி சார். நான் வரேன். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் நல்லா இருக்கு பாபு. சாதாரண குடும்பத்து பையன், பிஸ்னஸ் லோன் வேணுங்கிறான். அப்பப்போ ஃபோன் பண்ணுவான். ஃபாலோ பண்ணி லோன் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிடு. கண்டிப்பா செய்யறேன். அவன் நம்பரை சேவ் பண்ணிக்கோ. இத்தனை வருஷமா பேங்க் விஷயம்லாம் நீ தான் ஃபாலோ பண்றியாமே. உன்னை ஃபாலோ பண்ண சொல்லி எங்க அப்பா சொன்னாரு. பேங்க் வந்தாச்சு, நீ முன்னாடி போறியா இல்ல நான் முன்னாடி போட்டுமா? ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட கம்பெனிலேயே சொல்லணும்னு நினைச்சேன். நான் உங்க ஆபீஸ்ல சூப்பர்வைசரா வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப். என்ன வா பொண்ணு மரியாதை இல்லாம பேசாதீங்க சார். நான் நினைச்சா இந்த செகண்டே உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும். எங்க அப்பா முகத்துக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். ஸ்டாஃபோட வேல்யூ என்னன்னு உங்க அப்பாவுக்கு தெரியும் சார். ஆனா உங்களுக்கு தெரியல. பாடம் நடத்துறியா இல்ல பாடம் நடத்துறியான்னு கேக்குறேன். இப்போ உன்னால உள்ள வர முடியுமா முடியாதா? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். சரி, உள்ள வாங்க மேடம். இந்த மரியாதை போதுங்களா மேடம்? வாங்க மேடம் உள்ள. நான் பேசிட்டு வரேன், நீங்க முன்னாடி போங்க. ஹாய், நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் கூப்பிடட்டுமா? டேய் செல்வம், மகா சிஸ்டர் வராங்கடா.
செல்வம் உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேனேஜரை பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட் மேடம். ஓகே வாங்க சார். சிஸ்டர், என்ன இவ்வளவு தூரம்? இல்ல மேனேஜரை பார்க்க வந்திருக்கோம். ஃப்ரீயா இருப்பாரா? அவரு ஃப்ரீயா தான் இருக்காரு. சாரு எங்க ஓனரோட பையன் லோன் விஷயமா மேனேஜரை பார்க்கணும். ஓ ம் சரி சார், போங்க. செல்வம் சார், மகா சிஸ்டரை பார்த்ததுமே நீ என்ன நினைச்ச? மனசை மாத்திக்கிட்டாங்களோ என்னமோ, அதை சொல்றதுக்கு நேர்ல தான் வராங்கன்னு நினைச்சேன். உனக்கு ரொம்ப தான் பேராசை. டேய், பின்ன மே கமன் சார்? வாங்க மகா, உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், இவர் மிஸ்டர் அஸ்வின். ஹலோ. எங்க ஓனரோட பையன் லோன் விஷயமா பார்க்க வந்திருக்காரு சார். சொல்லுங்க மிஸ்டர் அஸ்வின். எங்க கார்மெண்ட் யூனிட்டை டெவலப் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்காக லோன் கேட்க வந்திருக்கோம். உங்க அப்பா 20 இயர்ஸா இந்த பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மகா கணக்கு வழக்க ரொம்ப பக்காவா மெயின்டைன் பண்றாங்க. இவங்களுக்காக எதையும் நம்பி செய்வோம். தனிப்பட்ட யாருக்காகவும் செய்ய வேண்டாம் சார். இன்னைக்கு வேலையில இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாம கூட இருப்பாங்க. புரியலையே. எங்க கம்பெனியை மட்டும் நம்பி லோன் கொடுத்தா போதும், வேற யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம். சரி, சொல்லுங்க, லோன் எவ்வளவு வேணும்? 1 crore சார். ஓகே, ஹியூஜ் அமௌண்ட்லாம் மிஸ்டர் செல்வன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க அவர் மீட் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவாரு. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி ஓகே சார், நான் அவரை போய் பார்க்குறேன். தேங்க்யூ சார்.